ஆக்ஷன்லாம் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த சங்க எலெக்ஷன் முடிவுகள் வந்துவிட்டது. சிஎஸ்கே எந்த பிளேயர்லாம் ஆக்ஷன்ல எடுத்தாங்க, சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும், ஃபுல் டீடைல்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக்கும் ஹைப் பட்டனை மட்டும் ஹைப் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே டீமை பார்த்தரலாம். ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, சிவம் துபே, ஸ்ரேயஸ் கோபால், கலீல் அகமத், டெவால் பிரிவிஸ், உர்வில் பட்டேல், முகேஷ் சௌத்ரி, நேத்தன் எலிஸ், நூர் அகமத், ராமகிருஷ்ணா கோஸ், அன்சுல் கம்போஜ், குர்ஜப்னீத் சிங், ஜெமி ஓவர்டன், இவங்க எல்லாரையும் ஆல்ரெடி ரீடைன் பண்ணிருந்தாங்க. இது இல்லாம ஆக்ஷனுக்கு 43 கோடியோட போனாங்க. இந்த வாட்டி மிக்சர் தானா 2025 நம்ம மிக்சர் தான் நினைச்சா இல்ல. ஆக்ஷன்ல யாரெல்லாம் எடுத்திருக்காங்கன்னா கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், ராகுல் சகர், மேட் ஹென்றி, அகில் ஹுசேன், மேத்யூ ஷாட், ஜாக் ஃபால்கிஸ், சர்ஃப்ராஸ் கான், அமன் கான் 43 கோடி வச்சு இந்த பிளேயர் எல்லாம் தான் ஆக்ஷன்ல எடுத்தாங்க. ஓகே ப்ரோ, யங் டேலண்ட்ஸ் நல்லா தான் எடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்கேக்கு போன சீசன்ல என்ன ப்ராப்ளம்னா பினிஷர் இல்ல, அது மட்டும் இல்லாம டெத் ஓவர் போடுறதுக்கு ஆள் இல்ல. டீம்ல இந்த 2 ஓட்டையை அடைக்கிறதுக்காக தான் 43 கோடியோட ஆக்ஷனுக்கு போனாங்க. ஆக்ஷனுக்கு போய் ஒரு பினிஷரையோ இல்ல ப்ராப்பர் பவுலரே எடுப்பாங்கன்னு பார்த்தா, எதுக்குடா யங்ஸ்டருக்கு 28.40 கோடி? எனக்கு அவங்க மேல வன்மமோ கோபமெல்லாம் கிடையாது. பசங்க டொமஸ்டிக்ல நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, அதை நம்பி டீம்ஸ் எடுக்கிறாங்க. அதெல்லாம் நான் எந்த தப்புமே சொல்லல. அந்த பசங்களுக்கு அவ்வளவு பணம் கிடைச்சது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நீங்க என்னடா பண்ணிருக்கீங்க ஆக்ஷன்ல போயினா? ஒண்ணுமே பண்ணல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மொத்தமா பேட்ஸ்மேனா வாரி போட்டுன்னு வந்துனுக்கிறீங்க. அது அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருடா, அள்ளி போட்டேன்றான்டா. இதுல நிறைய பேர் வேற ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா ஃபியூச்சரை பார்க்கலாம் ப்ரோ, ஃபியூச்சர்ல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. முதல்ல இந்த சீசன்ல பிளே ஆஃப்ஸ் போக பாருங்கடா, அதுக்கப்புறம் நீங்க கப் அடிப்பீங்க. 2 வருஷமா பிளே ஆஃப்ஸே போல, இந்த வருஷமும் அதே பண்ணா நம்மள ட்ரோல் பண்ணதான் செய்வாங்க. நீங்க எல்லாம் ஜால்ரா அடிக்கிறனால தான் நம்மளுக்கு ரைவல்ரி இல்லாத டீம் எல்லாம் வந்து நம்மள ரைவல்ரி டீம்னு சொல்லிட்டு திரும்புறான். இதெல்லாம் கேட்டு என் மண்டை அப்படியே சூடு ஏறுது. அவெல்லாம் ட்ரோல் பண்ற அளவுக்குடா நீங்க டீம் எடுத்து வைப்பீங்க? சரி, எல்லாத்தையும் விடுங்க. ஆகாஷ் மத்வால் 30 லட்சத்துக்கு பேஸ் பிரைஸ்ல இருந்தான். அந்த பையன் 30 லட்சத்துக்கு கூட ஒர்த் இல்ல. இதையெல்லாம் கூட விடுங்க. ஜேக்கப் டஃபிய 2 கோடிக்கு விட்டு வந்தீங்க பாத்தீங்களா? அங்கே தெரிஞ்சிருச்சா நீங்க எவ்வளவு பெரிய மலுமுட்டியா இருப்பீங்கன்னு. இதுல நிறைய பேர் வேற யங்ஸ்டர்ஸ் ப்ரோ ஃபுல்லா தெரிக்க போறாங்க, கேம் மாறிச்சுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. டே, அப்படியெல்லாம் எதுவுமே மாறலடா. போன வருஷம் சேப்பாக் விக்கெட் வந்து ஸ்பின்னருக்கு ஏத்த மாதிரி இல்ல. இந்த வருஷம் பிச்சு எப்படி இருக்குன்னே தெரியல. இவ்ளோ ப்ராப்ளம வச்சுன்னு நீங்க எப்படா கான்பிடன்ஸா அவங்க 2 பேரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா ஓகே தான். ஒருவேளை இன்கேஸ் அவங்களால 14 கோடிக்கு ஏத்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னா இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா அவங்க ஃபேமிலியை இழுத்து போட்டு திட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படி எதுனா நடந்துச்சுன்னா அந்த பசங்களோட கான்பிடன்ஸே போயிடும். அதுக்காக மட்டும்தான் சொல்றேன். ஒருவேளை அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் கூட அவங்கள யாரும் ஹேட் பண்ணாதீங்க, பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. இவனுங்க ஆக்ஷன்ல சொதிப்பிட்டு எதுக்குடா இந்த மாதிரி பிளேயரை எடுத்தீங்கன்னு கேட்டா, நாங்க ஃபியூச்சரை நோக்கி போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே, நீங்க முதல்ல இந்த சீசன்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கடா, அப்புறம் நீங்க ஃபியூச்சர்ல பாக்கலாம். இதெல்லாம் கூட ஏத்துக்க வேண்டாம். அவங்க 2 பேரும் டொமஸ்டிக்ல பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிஎல்ல வந்தா எல்லா டீமையும் தூக்கி சொருக போறான்னு எவனோ சொல்லிட்டு இருந்தானே, அவன் மட்டும் கையில கிடைச்சா. ஆமா, நீங்க ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் சொல்றீங்கல்ல, இதுக்கு முன்னாடி அப்படிதான் எடுத்தாங்க. சமீர் ரிஸ்வி, வன்ஸ் பேடி, இவங்கெல்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டெத் பவுலிங் யாரு போடுவான்னு கேட்டா சொன்னாங்க பாரா, நேத்தன் எலிஸ் இருக்காரு, ஜெமி ஓவர்டன்லாம். டேய், அவங்க எல்லாம் பேக்கப்க்கு பேக்கப்டா. நீங்க எப்படா அவங்கள மெயின் பவுலர்னு சொல்றீங்க? டே, நேத்தன் எலிஸ் வந்து ஐபிஎல்ல இன்னும் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. உனக்கே கான்பிடன்ஸ் இல்லாம தான் அவனை போன வருஷம் வெளியே உட்கார வச்ச. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். சிஎஸ்கே ஒருவேளை டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க,
12 பாலுக்கு 25 ரன் அடிக்கணும். அப்போ அந்த கடைசி 2 ஓவரை யாரு போடுவாங்க? இப்ப பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சரி, இந்த பிளேயர்ஸை வச்சு ஒரு பிளேயிங் 11 போடலாம். டீம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ஓப்பனிங்ல சஞ்சு சாம்சனும் ஆயுஷ் மாத்திரையும் வர போறாங்க. நம்பர் 3ல ருத்ராஜ் கெய்க்வாட், நம்பர் 4ல உர்வில் பட்டேல், நம்பர் 5ல சிவம் தூபே, நம்பர் 6ல டெவால் பிரிவிஸ், நம்பர் 7ல கார்த்திக் சர்மா, நம்பர் 8ல பிரசாந்த் வீர், நம்பர் 9ல கலீல் அகமது, நம்பர் 10ல நூர் அகமது, நம்பர் 11ல நேத்தன் எலிஸ். இம்பாக்டா உங்களுக்கு ஸ்பின்னரோ இல்ல பவுலர் வேணா ஆட வச்சுக்கலாம். ஒருவேளை தோனியை விளையாடுனா கார்த்திக் சர்மா வெளியே போயிருவார் தான் நினைக்கிறேன். அன்சுல் கம்போஜ், குர்ஜாபிரித் சிங் எல்லாம் பேக்கப்க்கு இருக்காங்க. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கே ஸ்குவாட் எப்படி இருக்கு? இந்த வருஷம் பிளே ஆஃப்ஸ் போவாங்களா மாட்டாங்களா? கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.